அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் டாக்டர் சுதர்ஷன். வெல்கம் டு நீட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தமிழ் ட்ரீம் டு டாக்டர்ஸ் 2026 கோர்ஸ். ஸோ கைஸ், இந்த கோர்ஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் லெக்சர் ஆஃப் ஃபிசிக்ஸ்குள்ள நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க. ஃபிசிக்ஸுங்கிறது எல்லாருக்குமே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சப்ஜெக்ட். நீட்டில் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது, கஷ்டப்படுறது ஃபிசிக்ஸில் தான். நீட் 2025ல கூட பிசிக்ஸ் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. அதுல யார் நல்ல மார்க்ஸ் வாங்கியிருந்தாங்களோ அவங்களோட மார்க்ஸ் செம்மையா பூஸ்ட் ஆயிருந்தது. ரேங்க் எங்கேயோ அவங்க கொண்டு போயிருந்தது. அவங்களோட சீட் வாங்குறதுக்கான ஒரு டிட்டர்மைனிங் ஒரு மார்க்கா இருந்தது பிசிக்ஸ் தான். ஸோ அப்படிப்பட்ட பிசிக்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி நீங்க நீட்டுக்கு என்ன தேவையோ அதை இங்கேருந்து கத்துக்கிட்டு போய் அதை ப்ராக்டிஸ் பண்ணி நீட் எக்ஸாம்ல கேட்க போற கொஷின்ஸை நம்ம இங்கேயே ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு அனுப்பணுங்கிறது தான் நம்ம ட்ரீம் டு டாக்டர்ஸ்ல பிசிக்ஸ் கோர்ஸோட மெயின் இன்டென்ட். அதை பண்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். லெட் மீ செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். ஐ எம் டாக்டர் சுதர்ஷன். கம்ப்ளீட்டட் MBBS from Government Erode Medical College, Tamil Nadu. Cracked NEET 2019 with the state rank 1207 as a fresher with self study. And என்னோட யூடியூப் சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ்ல 6+ இயர்ஸா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கைட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் என்னோட ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ்ல 4 இயர்ஸா பிசிக்ஸ் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஆப்போட ஸ்டார்டிங்கே நம்ம பிசிக்ஸ் ப்ரெடிக்ஷன் தான். நீட் எக்ஸாம்ல இந்த கொஷின்ஸ்லாம் வரலான்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணி யூடியூப்ல போட்டது எல்லாமே நிறைய கொஷின்ஸ், 30+ கொஷின்ஸ் எவ்ரி இயர் உங்களுக்கு நீட் எக்ஸாம்ல வர ஆரம்பிச்சது. அதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப தான் நம்ம ஆப் உருவாக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிசிக்ஸை கம்ப்ளீட்டா 1 இயர் கோர்ஸா டீச் பண்ண ஆரம்பிச்சோம். நவ் என்னோட ட்ரீம் டு டாக்டர்ஸ் கோர்ஸ்ல 3 சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதுல பிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டியா நான் உங்க டாக்டர் சுதர்ஷன் இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஃபுல்லஸ்ட் எஃபர்ட்ஸ் போட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்டுக்கு இப்படி ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுத்தா அவனுக்கு புரியும், அவனுக்கு ஃபிசிக்ஸ் ஈஸியாகும், ஃபிசிக்ஸை பார்த்தா ஐயோ பயந்தோடாம, ஃபிசிக்ஸ் செம்ம பார்த்தா பயந்தோடாம உட்காந்து ஃபிசிக்ஸ் வாடா நான் என்ஜாய் பண்ணுறேன்டா, ஃபிசிக்ஸ் என்ன விட்டு எப்படி போகலாம், நான் அவனுக்கு சம் போடுறேன்னு சொல்லி இழுத்து வச்சு உட்கார அளவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வரணும், மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். இது பாஸ்ட் இயர்ஸில் நிறைய நடந்திருக்கு. இப்போ நான் இதை பத்தி பேசுறப்ப கூட நிறைய நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் கால் பண்ணி, ஆனா அவங்க போன வருஷம் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன், உங்களோட கம்ப்ளீட் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன், நான் 90+ மார்க்ஸ் 2025 பிசிக்ஸ்ல வாங்கியிருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்குறப்போ ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. அதே இதோட இன்னும் அதை விட பெட்டராகவும் ஒரு கோர்ஸை உங்களுக்கு டெலிவரி பண்ணணும்னு நான் நிறைய ஹார்ட் ஒர்க் போடுறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஹார்ட் ஒர்க் போடுங்க. கண்டிப்பா வரப்போற நீட் எக்ஸாம்ல பிசிக்ஸை ஈஸியர் பண்ணுவோம், ஹையஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவோம். நீங்க ப்ரெஸ்டீஜியஸ் ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெத்தஸ்கோப் வேர் பண்றதுக்கு என்னால் முடிஞ்ச எஃபர்ட் போடுறேன், நீங்களும் போடுவீங்க நம்புறேன். ஸோ ஆல் த பெஸ்ட். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் கைஸ். ஓகே, இந்த பிசிக்ஸ் டாபிக் நீங்க படிக்கணும், பிசிக்ஸை மொத்தமாக படிக்க போறீங்க அடுத்த 2 வருஷத்துக்கு. அடுத்த 2 வருஷத்தோட சிலபஸையும் நீங்க ஒட்டுக்கா நீட்டுக்காக படிக்க போறீங்கிறப்போ ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஸ்ட்ரகிள் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்தவங்க, மேக்ஸ் படிக்காதவங்க வந்து ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய பிரச்சனை பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்ல அவங்களுக்கு நாலேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதில் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியல. எக்ஸாம்பிள் ட்ரிக்னாமெட்ரி, முக்கியமா வெக்டர்ஸ், அதுக்கப்புறம் இன்டகிரேஷன், டிஃபரன்சியேஷன், இந்த 4 டாபிக்ஸ் வந்து த கோர் ஆஃப் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த கோர் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. நிறைய பேர் ஐயோ கஷ்டமா இருக்கு, எனக்கு இது புரியல, ஸ்ட்ரக் ஆயிடுறேன், இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியலனாங்க. அதுக்காக தான் நம்மளோட கோர்ஸ்ல பக்காவா இந்த கோரை ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி வீடியோஸ் வச்சிருக்கோம். அந்த வீடியோஸை கோர் ஆஃப் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்ங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள உங்களுக்கு நாளும் கிடைச்சிடும். இப்போ நான் எடுக்க போற இந்த ஒரு செஷன் வந்து கம்ப்ளீட்லி அல்ட்ரா பேசிக்ஸ். இது வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுண்ணா, நான் இப்போதானே 11th ஃப்ரெஷ்ஷாக வரேன், எனக்கு இந்த கான்செப்ட்ஸ் பத்தி தெரியாது, பிசிக்ஸ் பத்தி தெரியாது, நான் பேசிக்ஸ் எடுக்க போறேன், எனக்கு பேசிக்ஸ் சொல்லித்தாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃபியூ சீரீஸ் ஆஃப் செஷன்ஸ் தான் இது எல்லாமே. இதில் நாம நிறைய டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போறது என்னன்னா, தட் இஸ் பவர் கைஸ். வாட் இஸ் பவர்? பவர்ங்கிறது நீங்க எதிர்பார்க்குற இந்த பவரும் கிடையாது, பாசிட்டிவும் கிடையாது. பவர்ங்கிறது பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஹியர் கைஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். திஸ் இஸ் பார்ட் 1. இங்க உங்களுக்கு என்ன தெரியுது? 2^2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் தெரியுது. இந்த மாதிரி ஒரு நம்பர்ல கீழே இருக்கு பாத்தீங்களா, இது பேரு பேஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. இது பேர் என்னது? பேர் பேஸ் நம்பர். இந்த பேஸ் நம்பருக்கு மேல ஒரு நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இது பேர் தான் பவர். ஸோ பவர்ங்கிறது என்னன்னா, ஒரு பேஸ் நம்பருக்கு மேல இந்த மாதிரி எழுதுவாங்க. இதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா இது ஒரு பேஸ் நம்பர், இதுக்கு மேல இது இருக்கிறது பவர். ஸோ இங்க 4 இருக்கு, இங்க 3 இருக்கு. 4ங்கிற பேஸ் நம்பருக்கு 3ங்கிற பவர் இங்க எழுதியிருக்காங்க. இதோட அர்த்தம் என்ன நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பவர், இந்த பேஸ் நம்பர் இதெல்லாம் எனக்கு வேணாம்னா, எனக்கு இப்படி எழுதுனா என்ன மீனிங்கிற சொல்றீங்கன்னா, இப்போ 2 ஸ்கொயர், இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா
2 ஸ்கொயர்னு சொல்லுவாங்க, இதை 4 கியூப்னு சொல்லுவாங்க. இந்த பேசிக்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 2 ஸ்கொயரை நீங்க மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 2 into 2ன்னு எழுதுவாங்க. ஓகே, இந்த சைடு 4 கியூப் 3 கியூப்னு சொல்லுவாங்க. ஸோ 4 4 பவர் 3ன்னு சொல்லுவாங்க. இது சிம்பிளா 4 கியூப்னு சொல்லலாம். இதை எப்படி எழுதுவோம்னா 4 into 4 into 4 அப்படின்னு நம்ம எழுதுவோம். இதோட அர்த்தம் என்ன? இப்போ என்ன பண்ணிருக்கேன், 2ங்கிற பேஸ் நம்பரை 2ங்கிற பவர் இருக்குன்னா 2 டைம்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ என்ன அர்த்தம்னா பவர் இஸ் நத்திங் பட் the number of times the base number should be multiplied. அது பேர் தான் பவர். ஸோ அப்போ 3 இருக்குன்னா இது பேஸ் நம்பரா, ஸோ 3ங்கிறது இந்த பேஸ் நம்பரை எத்தனை தடவை நீ மல்டிப்ளை பண்ணுங்கிறத குறிக்குது. ஸோ அப்போ பவர் இஸ் நத்திங் பட் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் பேஸ் நம்பர் ஷுட் பி மல்டிப்ளைட் அப்படிங்கிறது தான் பவர். ஸோ 4 பவர் 3னா 4 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. இதுவே 4 பவர் 5 என்ன பண்ணுவோம், எக்ஸாக்ட்லி 4 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம் அண்ட் 5 டைம் இப்படி போட்டு ஆன்சர் எழுதிட்டீங்கன்னா தட் இஸ் கால்டு 4 பவர் 5 கைஸ். ஓகே, அண்டர்ஸ்டுட். அப்ப பேசிக்கா 2 into 2 என்ன உங்களுக்கு 4 தெரியும். 4 கியூப் என்ன 4 4s are 16, 16 4s are 64. அந்த மாதிரி தான் நீங்க ஒவ்வொன்றும் சால்வ் பண்ணிட்டே வர மாதிரி இருக்கும் பேசிக்ஸ். நவ் we go to the next slide. இந்த நான் சொல்லியிருக்கேன் வாட் இஸ் மீன் பை பவர்னா பவர் denotes the number of times the base number should be multiplied. அப்படிதான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நவ் we go to another example. இங்க 3 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் 1 2 3ன்னு. இங்க என்ன இருக்கு 2 to the power of 3 இருக்கா, நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. you have 2 to the power of 3 here. அப்படி என்ன அர்த்தம், 2ங்கிற பேஸ் நம்பரை 3ங்கிற பவருக்கு ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ பவர் 3 இருக்குன்னு அர்த்தம் இந்த பேஸ் நம்பரை 3 டைம்ஸ் நீங்க மல்டிப்ளை பண்ண அர்த்தம், கரெக்டா? ஸோ அப்போ 2 to the power 3னா 1 time 2 போட்டீங்க 2 times and 3 times 3 times 2 multiply பண்ணிட்டீங்க. You will get the answer 2 into 2 into 2. Answer is 8. 2 2s are 4, 4 2s are 8. பக்கா. அடுத்து கீழே செகண்ட் எக்ஸாம்பிள் 2 to the power 4 அப்படின்னா என்ன அர்த்தம், 2ங்கிற பேஸ் நம்பர் 4 டைம்ஸ் பவருக்கு ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 2ங்கிற பேஸ் நம்பர் 4 தடவை நீங்க மல்டிப்ளை பண்ணணும். 2 into 2 into 2 into 2 4 டைம்ஸ் எழுதியாச்சு. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. So you will get 16 here guys. அடுத்து 2 to the power of 5 அதே தான். இப்போ 3 டைம்ஸ் பண்ணீங்களோ 4 டைம்ஸ் பண்ணீங்களோ 5 டைம்ஸ் பண்ணீங்கன்னா இங்க 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி இன்னொரு 2 போட்டீங்கன்னா 32 உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ திஸ் இஸ் த அல்ட்ரா பேசிக்ஸ் ஆஃப் பவர். பவர்ல இருந்து நீங்க இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா தாராளமா போதுமானது. ஸோ வித் திஸ் we go for the next slide guys. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா வாட் இஸ் 2 கியூப், 2 கியூபோட ஆன்சர் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ 2 கியூபோட ஆன்சர் என்ன 6 சொல்லலாமா? நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் 2 கியூப்னு பாத்துட்டோம்னா ஒரு வேகத்துல நீங்க இப்ப பாக்குறப்போ என்னன்னா இதெல்லாம் மிஸ்டேக் பண்ண மாட்டேன்னு சொல்லலாம். நீட் எக்ஸாம்ல நம்ம உங்களோட ட்ரீம் டே அது பல வருஷமா சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. அந்த டே எழுதிட்டு இருப்பீங்க. அன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹை ப்ரெஷரா இருப்பீங்க. எவ்வளவு பெரிய நடந்தாலும் சரி அன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷரைஸ்டா தான் இருக்கும். அந்த மாதிரி ஹை ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல இருக்கிற டைமை ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ண நினைப்போம் எக்ஸாம்ல. அப்படி யூஸ் பண்றப்போ ஒரு பதட்டம் நமக்கே இருக்கும், ஒரு டென்ஷன் இருக்கும். டென்ஷன் என்ன பண்ணுவோம், 2 power 3 பார்த்தோம்னா டக்குன்னு 6 எழுதிடும். 2 power 3 டக்குன்னு 6 எழுதிடும். அது நம்ம கான்சியஸ்லயே நடக்காது, அன்கான்சியஸ்ல நடந்துடும். அதனால எக்ஸாம்ல எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் கொஞ்சம் கூல் வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம் கான்சியஸா நம்ம எழுதுனோம்னா பெரிய மிஸ்டேக் எல்லாம் பண்ணாம ரொம்ப அழகா நம்ம வந்து மார்க் வாங்கிடலாம். நாம ஒரு பெரிய பிளண்டர்ல இருந்து தப்பிச்சிடலாம். ஸோ 2 கியூப் அப்படின்னு அர்த்தம் 2 to the power of 3. இட் இஸ் நாட் 2 into 3. 2 into 3 பண்ணக்கூடாது. 2 to the power of 3 என்ன அர்த்தம், 2ங்கிறது பேஸ் நம்பர் 3ங்கிறது பவர். அப்போ 2ங்கிற பேஸ் நம்பர் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். 2 into 2 into 2. So 2 2s are 4, 4 2s are 8. You will get the answer as 8 guys. Okay, பக்கா அண்டர்ஸ்டுட். இந்த மிஸ்டேக்கை எக்ஸாம்ல ஹை ப்ரெஷர் சிச்சுவேஷன் பண்ணிடாதீங்க, யாரும் பண்ணக்கூடாது. Now comes another 5 categories. இதை பத்தி பார்ப்போம். Now what is the value of, இந்த 5 செக்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு செக்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணலாம். இது என்ன கைஸ் 2 பேஸ் நம்பர் 2. வாட் இஸ் திஸ் பவர், பவர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருக்கேன். ஸோ 2ங்கிற பேஸ் நம்பரை 0ங்கிற பவருக்கு ரைஸ் பண்றேன். வாட் இஸ் த ஆன்சர், 0 எழுதலாமா? ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் ராங், 0 எழுதக்கூடாது. ஸோ இங்க என்ன சொல்றேன், அடுத்த டாபிக் போகலாம். அடுத்து என்னன்னா 3 to the power 3ங்கிற பேஸ் நம்பர் பவர் 0 எழுதியிருக்கேன். 5ங்கிற பேஸ் நம்பர் பவர் 0, 0ங்கிற பேஸ் நம்பர் பவர் 0. இது எல்லாத்தையும் எழுதியிருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ த காமன் ஆன்சர் ஃபார் ஒரு நிமிஷம், த காமன் ஆன்சர் அப் டு திஸ், இந்த மூணுக்குமே ஆன்சர் இஸ் 1. ஏன்னா 2 to the power 0. ஸோ 2ங்கிறது சம் பேஸ் நம்பர். அந்த 2ங்கிறது சம் பேஸ் நம்பர். எந்த ஒரு பேஸ் நம்பரா இருந்தாலும் 0ங்கிற பவருக்கு ரைஸ் பண்ணோம்னா
அதோட ஆன்சர் என்ன? ஃபிக்ஸ்டா 1 தான். ஸோ 2 to the power of 0 is answer is 1. Answer is 1. 3 to the power of 0 is 1. 5 to the power of 0 is 1. எவ்வளோ பெரிய நம்பர் எல்லாம் கொடுத்துக்கோங்க, 1000 கூட கொடுத்துக்கோங்க. 1000 to the power of 0, 1000 நீங்க 0ங்கிற பவருக்கு ரேஸ் பண்ணீங்கன்னா அப்பையும் அதோட வேல்யூ 1 தான். ஸோ 1000 raised to the power of 0 is also 1. ஸோ நீங்க எவ்வளோ பவரை பேஸ் நம்பரா வச்சாலும் சரி, எவ்வளோ நம்பரை பேஸ் நம்பரா வச்சாலும் சரி, நீங்க பவர் 0 கொடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் will be 1. பட் எக்ஸப்ட் இன் 2 situations. என்ன எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா கீழே வர தெரியும், இங்க என்ன கொடுத்துருக்கேன்? 0 to the power of 0. என்னது? 0 to the power of 0 இருக்கும். ஸோ பேஸ் நம்பரே 0னா ஆட்டோமேட்டிக்லி நீங்க மேல 0 கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் ஆட்டோமேட்டிக் ஆன்சர் 0 தான். 0 நீங்க பவர் 1 போட்டாலும் சரி, 2 போட்டாலும் சரி, எல்லாமே 0 தான். ஸோ ஒரு எக்ஸப்ஷன் என்னது? பவர் 0வா இருக்கிறப்போ உங்களோட பேஸ் நம்பர் 0வா இருக்கக்கூடாது. எக்ஸப்ட் ஃபார் பேஸ் 0, 0 பேஸ் இல்லாம எந்த நம்பர் உங்களுக்கு இருந்தாலும் the answer will be equal to 1. Answer will be equal to 1. இதே பேஸ் 0 வந்தா answer will be equal to 0. Now comes the second one guys. இங்க என்ன இருக்கு? 1/2 to the power of 0. என்னது? 1/2 to the power of 0. இந்த 1/2 to the power of 0ல அப்படியே நீங்க எடுத்தீங்கன்னா 1/2 to the power of 0 என்ன? 2 to the power of 0 will be 1. ஓகே, ஸோ 1 அப்படியே வச்சுக்கணும். 2 to the power of 0 வேல்யூ 1 வந்துடும். இப்போ 1/1 is equal to answer 1. ஓகே, இந்த இடத்துல ஃப்ராக்ஷன் வரப்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. என்னது? ஃப்ராக்ஷன் வரப்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எக்ஸாம்பிள் இதே மாதிரி நீட் எக்ஸாம்ல பதட்டப்படுறப்போ டக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 1/2 to the power of 0ன்னு ஒரு வேல்யூ வந்துருச்சுன்னா இன்னும் இந்த மாதிரிலாம் கேட்கவே கூடாது, இந்த திடீர்னு இப்படி கேட்கறான்னு பயந்துருவோம். அப்ப என்ன பண்ணுவோம்? 1/2 to the power of 0 1/0 is equal to அப்படின்னு சொல்லி பயந்து வேற ஏதாவது போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ மிஸ்டேக் பண்ணாம கூலா இருந்தீங்கன்னா எக்ஸாம்ல கரெக்ட் ஆன்சர் எழுதலாம். இது ஒரு முக்கியமான ப்ரோ டிப் ஃபார் பிகமிங் எ டாப்பர் இன் நீட் எக்ஸாம். எக்ஸாம்ல எவ்வளோக்கு எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கண்ணில் வச்சு பார்த்து தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இப்போ உங்களுக்கு இதோட வேல்யூ தெரியாது. எக்ஸாம் எழுதிட்டு வந்து ஐயோ இந்த அண்ணா அப்பா சொன்னாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னாருன்னு அப்ப சொல்லுவீங்க. ஓகே, ஸோ நவ் கைஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் லைன். என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் பவர் ஆஃப், ஒரு நிமிஷம், if power of any non-zero number is 0, then the result will be 1. நான் என்ன சொன்னேன்? 2 to the power of 0, 3 to the power of 0, 5 to the power of 0, everything will be equal to 1. ஏன்? இது எல்லாமே என்ன பேஸ் நம்பர் எல்லாமே 0 கிடையாது. பேஸ் நம்பர் எதுவுமே 0 இல்ல. a non-zero நம்பரை நீங்க 0ங்கிற பவருக்கு ரேஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் will be 1ன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், எதுவுமே கிடையாது. இது எல்லாமே நான்-ஜீரோ நம்பர். 2, 3, 5ங்கிறது நான்-ஜீரோ நம்பர். இந்த நம்பர்ஸ் நீங்க 0ங்கிற பவருக்கு ரேஸ் பண்ணீங்கன்னா answer will be 1. Simple as it is. Okay, next we move on to another one important thing. What is 1/0 guys? ஐடியா இருக்கா? உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். What is 1/0? Yes, 1/0 அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது 0/1. What is 0/1 guys? அதுக்கு முன்னாடி what is 1/1? 1/1 is equal to 1. What is 2/1? 2/1 is equal to 2. ஏன்னா டினாமினேட்டர்ல 1 இருந்தா பிரச்சனையே இல்லை. 1 உங்களை அஃபெக்டே பண்ணாது. 2/1 1, 2/2 2, 2/1 is equal to 2, 1/1 1, 3/1 நாலும் உங்களுக்கு 3 தான். ஸோ பிரச்சனையே இல்லை. ஆனா 0/1 உங்களுக்கு 0. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா வாட் இஸ் 1/0? 1/0னா 0 போடலாமா வேணாமா கேட்டீங்கன்னா, 1/0 is equal to 1 கேட்டீங்கன்னா ரெண்டுமே கிடையாது. ஸோ ஐ எம் இன்ட்ரடியூசிங் a new quantity here, that is your 1/0 is equal to என்னது? 1/0 is equal to a symbol guys. இந்த மாதிரி சிம்பிள் போடுற மாதிரிங்களா? This is called infinity. என்னது? இந்த சிம்பிள் பேர் என்ன? இன்ஃபினிட்டின்னு சொல்லணும். இந்த மாதிரி சிம்பிள் போட்டாங்க இன்ஃபினிட்டி, நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ 1/0 is equal to infinity guys. And now tell me what is 1/infinity? என்னது? What is 1/infinity? அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். 1/infinity is equal to ஆப்ஷன் தரேன், 1, 0, infinity and something other than infinity. ஆக்சுவலி இன்ஃபினிட்டி சொல்றேன். இன்ஃபினிட்டினா ரொம்ப தூரத்துல இருக்கு. இங்க இருந்து உங்க வீடு 10 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. இங்க இருந்து ஸ்பேஸ், இங்க இருந்து ஸ்கை ஒரு 3000 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. அதையும் மீறி அன்மெஷரபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு விஷயத்த பேர் தான் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். என்னது? அன்மெஷரபிள். 3000 கிலோமீட்டர், 3 லட்சம் கிலோமீட்டர், 3 கோடி கிலோமீட்டர், 3000 கோடி கிலோமீட்டர், 3 கோடி கிலோமீட்டர், எவ்வளவு தூரம் உங்களால மெஷர் பண்ண முடியுதோ அது வரைக்கும் இன்ஃபினிட்டி இல்லை. எப்ப மெஷர் பண்ண முடியாம தூரத்துல ஒரு விஷயம் இருக்கோ அது பேர் தான் இன்ஃபினிட்டி. ஸோ இந்த சிம்பிள் தான் இன்ஃபினிட்டிக்கான சிம்பிள். ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, வாட் இஸ் 1/infinity உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டாங்கன்னா
உங்களோட ஆன்சர் என்ன? கண்ணை மூடி நீங்க எழுதி வேண்டியது 1/∞ is equal to 0. என்னது 1/∞ is equal to 0. மறுபடியும் நீட் எக்ஸாம்ல மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? உங்களுக்கு தெரியும் 1/0 equal to infinity. உங்க 1 கீழே வந்துருச்சுன்னா இந்த 0 அந்த பக்கம் போயிடும். ஸோ your 1/∞ becomes 0. சரியா? புரியுதா? as simple as it is. பக்கா கிளியர். ஓகே, அப்போ இந்த சிம்பிள் 8 வந்து படுக்க வச்சு போட்டோம்னா this is called infinity. This is called infinityங்கிற ஒரு சிம்பிள் இது. பக்கா கிளியர்? இதை மிஸ்டேக் பண்ண மாட்டீங்கல்ல? சூப்பர். We go on to the next slide. Now, what is the value of first thing? 2 இருக்கு பேஸ் நம்பர், பவர்ல இன்ஃபினிட்டி இருக்கு. ஸோ 2ங்கிற ஒரு நம்பரை இன்ஃபினிட்டிங்கிற பவருக்கு ரைஸ் பண்றாங்க. 2வை இன்ஃபைனைட் டைம்ஸ் மல்டிப்ளை பண்றாங்க. அப்ப என்ன கிடைக்கும்? இன்ஃபைனைட் டைம்ஸ் 2வை மல்டிப்ளை பண்றீங்க, அதான் அர்த்தம். ஸோ 2 to the power of infinity 2 into 2 into 2 into 2 into up to infinity times நீங்க மல்டிப்ளை பண்றீங்க. அப்போ அவ்வளோ இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிடுச்சுன்னா your answer will be infinity. ஓகே, இன்ஃபினிட்டிக்கு அப்புறம் ஒரு பவரே கிடையாது. நீங்க வந்து அந்த 2 times of infinity போடக்கூடாது. அது 2 times of infinity ஒரு விஷயமே கிடையாது. ஸோ 2 times இன்ஃபினிட்டிங்கிறது அன்மெஷரபிள். அதுக்கப்புறம் நீங்க மெஷர்மெண்ட்டே பண்ணக்கூடாது. இன்ஃபினிட்டி பை 2 அது மாதிரிலாம் எதுவுமே நீங்க போடக்கூடாது. இன்ஃபினிட்டிக்கு போயிடுச்சுனாவே அதுக்கப்புறம் அது அன்மெஷரபிள் தான். ஸோ நீங்க 2 to the power of infinity க்கு the answer will be infinity. அப்போ e to the power of infinity is some number, some value, variable. அப்போ e to the power of infinity is also infinity. x to the power of infinity கொடுத்தாலும் உங்களுக்கு infinity. ஸோ எந்த ஒரு நான் ஜீரோ நம்பரை நீங்க இன்ஃபைனைட் டைம்ஸ் பவர் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஆன்சர் will be infinity guys. ஓகே, பக்கா அண்டர்ஸ்டுட்? கிளியர்? சூப்பர். now comes another question. இங்க என்ன இருக்கு? இங்க 1/2 to the power of infinity இருக்கு. ஸோ 1 அப்படியே வச்சுக்கோங்க. கீழே 2 to the power of infinity என்ன? 2 to the power of infinity is infinity. அப்போ 1/∞ is equal to yes exactly 0. ஸோ இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. நீங்க இது வரைக்கும் நியூமரேட்டர்ல இன்ஃபினிட்டி கொடுத்தா இன்ஃபினிட்டி எழுதிட்டீங்க. இதோட டினாமினேட்டர் இருக்கிற ஒரு நம்பருக்கு இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கன்னா your answer comes out to be 1/∞ is equal to 0ன்னு வந்துடும். அப்ப நாம ரொம்ப ரொம்ப காஷியஸா இருக்கணும். 1/∞ is equal to 0. அப்போ here comes one exception. என்னன்னா அடுத்த ஸ்லைட்ல காட்டுங்க பாருங்க. if power of any non-zero number is infinity then result will be infinity. என்ன சொல்றாங்க? a non-zero நம்பரோட ஒரு பவர் 2ங்கிற பவர் இன்ஃபினிட்டியா இருக்குன்னா the answer will be infinity சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு எக்ஸெப்ஷன். இந்த நான் ஜீரோ நம்பர் ஒன்று சொல்றோம் பாத்தீங்களா, இந்த 2ங்கிற பேஸ் நம்பர் சொல்றோம் பாத்தீங்களா, இது வந்து should be greater than 1 இருந்தா மட்டும்தான் இந்த ஒரு ரூல் அப்ளிகபிள். ஏன் அப்படின்னு சொல்றேன். எக்ஸாம்பிள், we go to 0.2 the whole power infinity வச்சுக்கோ. ஓகே, 0.2 whole power infinity. 0.2 whole power infinity தான். 0.2 எப்படி எழுதலாம்? 2 divided by 10 எழுதலாமா? 0.2 2/10 தான். இந்த 2 10 டைம்ஸ் அடிச்சதுன்னா 1/5 வருமா? 1/5 whole to the power of infinity. இங்க ஆல்ரெடி ஒரு whole power infinity இருக்கு. இங்க 1/5 the whole power infinity இருக்கு. 1 to the power of infinity is 1. எப்பயுமே அப்படிதான். இங்க 5 கீழே வந்துச்சுன்னா 1 நீங்க எவ்வளவு பவருக்கு ரைஸ் பண்ணாலும் 1 மட்டும்தான் இருக்கு. இது ஒரு எக்ஸெப்ஷன். 1 ஸ்கொயர் 1, 1 கியூப் 1, 1 to the power of 5 1. அப்போ 1 நீங்க இன்ஃபினிட்டி டைம்ஸ் ரைஸ் பண்ணாலும் you will get only 1 divided by 5 to the power of infinity. 5 to the power of infinity. அப்போ 5 to the power of infinity என்ன ஆயிடும்? Yes, you will get infinity here. 1/∞ you will get 0 guys. Okay, so ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் to this rule. இது என்ன சொல்லுது? any non-zero number like this 2, இந்த மாதிரி ஒரு non-zero நம்பரை நீங்க இன்ஃபினிட்டிங்கிற பவருக்கு ரைஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் இன்ஃபினிட்டி வரும்னு போட்டிருக்காங்க. இதுக்கான ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் தான் படிச்சோம். இந்த non-zero நம்பர் should be greater than 1 படிச்சோம். இப்போ greater than 1 இல்லாம lesser than 1 ஒரு நம்பர் செலக்ட் பண்ணோம் நம்ம 0.2ன்னு. இப்படி செலக்ட் பண்ணப்ப நமக்கு என்ன 2/10 1/5 இன்ஃபினிட்டி வந்துருச்சு, 1/∞ 0 ஆயிடுச்சு. இதுவே greater than ஒரு நம்பர் செலக்ட் பண்றோம். எக்ஸாம்பிள் 2.2 செலக்ட் பண்ற வச்சுக்கோங்க. என்னது 2.2 எப்படி எழுதலாம்? 22 divided by 10 எழுதலாம். 22 divided by 10 எழுதலாம். 22 divided by 10 எழுதலாம். இன்னும் ஃபர்தர் அடிச்சீங்கன்னா என்ன ஆகும்? 2 டேபிள்ல 11 டைம்ஸ் வரும், 5 டைம்ஸ் வரும், ஹோல் பவர் இன்ஃபினிட்டி இருக்கும். ஓகே, அப்போ 11 to the power of infinity 5 to the power of infinity வந்துடும். ஸோ மோர் தேன் 1 ஒரு நம்பர் இருந்தாவே இங்க 11 to the power of infinity உங்களுக்கு மொத்தமா இன்ஃபினிட்டிக்கு போயிடுச்சு. உங்களுக்கு எதுவுமே மாறாது. ஆன்சர் ஹோல் ஆன்சர் கம்ஸ் அவுட் டு பி இன்ஃபினிட்டி டிவைடட் பை 5 to the power of infinity. ஆட்டோமேட்டிக்கா இன்ஃபினிட்டி தான். இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஆல்ரெடி இன்ஃபினிட்டிக்கு போயிடுச்சு. இங்க எந்த ஒரு சேஞ்சுமே நடக்காது. ஸோ an important rule must be remembered. Any non-zero number greater than 1
இன்ஃபினிட்டிக்கு போயிடும். லெஸர் தென் ஒன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ ஆகி கடைசியில் ஜீரோக்கு வந்துடும். நோட் இட் டவுன். இதெல்லாம் சும்மா தியரிட்டிக்கல் பர்பஸ், தெரிஞ்சுக்கணும். இந்த பேசிக்ஸ் தெரியாம நம்ம எங்கேயும் மூவ் ஆகக்கூடாது, அதுக்காக தான். ஓகே பக்கா. நவ் கம்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பவர். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பவர்ங்கிற ஒரு செக்மெண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பவர்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ் டு த பவர் ஆஃப் என் அப்படின்னு ஒன்று இருக்கு. என்னது? எக்ஸுங்கிறது ஒரு பேஸ் நம்பர், என்னங்கிறது இதோட பவர். இந்த எக்ஸ் டு த பவர் ஆஃப் என் நியூமரேட்டர்ல இருக்கு. கரெக்டா? இது நான் எப்படி எழுதலாம்? இந்த இடத்துல நான் எப்படி எழுதுறேன்னா, ஒரே நிமிஷம். இந்த எக்ஸ் டு த பவர் ஆஃப் என் என்ன பண்ணலாம்? டிவைட் பை 1 எழுதலாமா? எக்ஸ் டு த பவர் ஆஃப் என் எக்ஸ் டு த பவர் ஆஃப் என் டிவைட் பை 1 எழுதலாம். ரெண்டும் சேம் தான். பிகாஸ் எக்ஸ் டு த பவர் ஆஃப் என் டிவைட் பை 1 இஸ் ஆட்டோமேட்டிக்லி ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் என். கரெக்டா? இப்போ இந்த எக்ஸ் டு த பவர் ஆஃப் என் எங்க இருக்கு? நியூமரேட்டர்ல இருக்கு. இந்த நியூமரேட்டர்ல இருக்கிறது அந்த பக்கம் டினாமினேட்டருக்கு மாறணும்னா, ஆர் டினாமினேட்டருக்கு வரணும்னா அதை நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் டு த பவர் ஆஃப் என் நியூமரேட்டர் இருக்கு. ஓகே, இது டினாமினேட்டர் எழுத நினைச்சேன்னா, இது டினாமினேட்டருக்கு வர நினைச்சதுன்னா இதோட பவர் மைனஸ்க்கு போயிடுதுங்க. பாத்தீங்களா? இதோட பவர் மைனஸ் போயிடுது. 1 by x to the power of minus n. 1 by x to the power of minus n வந்தது. Let me tell you example. 5 square. இந்த 5 square என்னது? 5 square divided by 1 நாலும் 5 square அவ்வளவுதான். இப்போ இந்த 5 square நியூமரேட்டர் இருக்குது. இது நீங்க டினாமினேட்டர் கொண்டு வர நினைக்கிறீங்க ஃபார் சம் ரீசன். ஓகேவா? அப்ப கொண்டு வர நினைக்கிறீங்கன்னா இந்த 5 ஸ்கொயர் என்ன மாறிடும்? எக்ஸாக்ட்லி அந்த 5க்கு எந்த எஃபெக்டும் ஆகாது. 5 ஜாலியா இருந்திருக்கும். இந்த பவர்ல இருக்கிற 2 தான் சஃபர் ஆக போகுது. இப்போ இது வரைக்கும் ஜாலியா +2ல இருந்துச்சு. இப்போ டினாமினேட்டருக்கு வந்துச்சுன்னா -2 ஆயிடும். அப்போ நியூமரேட்டர் இப்போ ஒன்றும் கிடையாது, 1 ஆயிடுச்சு. மேல இந்த 5 கீழே வந்துச்சுன்னா 5 raised to the power of மேல +2 இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு -2 ஆயிடும். ஸோ 5 ஸ்கொயர் டினாமினேட்டருக்கு வர நினைச்சதுன்னா 1 by 5 to the power of -2 நமக்கு வந்துடும். ஸோ இதோட அப்ளிகேஷன் எழுதுறப்ப உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் இமேஜின், பவர் மட்டும் தான் மாறும். நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு ஒரு விஷயம் வருதுன்னா பவர் மட்டும் சிம்பிள் மாறிடும். கீழே இருந்து மறுபடியும் மேலே போச்சுன்னா -2 இருந்து +2 ஆயிடும். ஓகே, எக்ஸாம்பிள் யூ கெட் ஹியர் நவ். ஓகே, 0.001 இது நீங்க சிம்பிளிஃபை பண்ணி எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க மேக்ஸ்ல. எஸ்பெஷலி நீட் எக்ஸாம்ல நீங்க பிசிக்ஸ்ல நிறைய கால்குலேஷன் சம்ஸ் போடுவீங்க. இந்த கால்குலேஷன் சம்ஸ் போடுறப்போ ஒரே ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி, இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் வந்து நின்றும். இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆகணும், இல்லைன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவாங்கன்னா 0.001 எப்படி எழுதலாம்? எக்ஸாக்ட்லி 1 டிவைட் பை 1000 எழுதலாமா? ஏன்னா 3 டெசிமல் இருக்கு. டெசிமலுக்கு அப்புறம் 1 2 3 3 இருக்கு. டெசிமலுக்கு அப்புறம் 1 இருக்கு, 2 இருக்கு, 3 3 பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டெசிமல் இருக்கு. அப்போ 1 டிவைட் பை 1000 நம்ம எழுதுவோம். இதை 1 டிவைட் பை 1000 எழுதுவோம். இல்லை ஸ்கூல் பசங்க சின்ன பசங்களுக்கு தெரியும். 0.004 எப்படி எழுதுவோம்? 4 டிவைட் பை 1000 எழுதுவோம். கரெக்டா? பக்கா. ஸோ இப்போ 1 டிவைட் பை 1000 எனக்கு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கு. இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுவோம்? 1000 என்ன எழுதலாம்? எக்ஸாக்ட்லி எப்பயுமே இந்த மாதிரி 1க்கு அப்புறம் வெறும் ஜீரோஸ் மட்டும் தான் இருக்குன்னா 10,000 1000 எழுதணும்னா இந்த 1க்கு அப்புறம் இருக்கிற 3 ஜீரோவை அப்படியே பவரா மாத்திரணும். என்னது? பவரா மாத்திரணும். 1 டிவைட் பை 1000 10 கியூப்னு எழுதலாம். என்னது? 10 கியூப் எழுதலாம். 1க்கு அப்புறம் இருக்கிற ஜீரோஸை 10 கியூப்னு எழுதலாம். எத்தனை ஜீரோ இருக்கோ அதை தூக்கி பவர்ல போட்டு எழுதிடலாம். 10ன்னு எழுதி. ஓகே, ஸோ 1 3 ஜீரோ இருக்குன்னா 10 to the power of 3 எழுதிடலாம். ஓகே, அப்ப இந்த 10 to the power of 3 நியூமரேட்டருக்கு வர நினைக்குது. அப்ப என்ன பண்ணணும்? எக்ஸாக்ட்லி பவர் கீழே இருக்கிறப்போ பிளஸ்ல இருக்கு, +3 இருக்கு, 10 to the power of +3 இருக்கு. அதை நியூமரேட்டர் கொண்டு போக நினைக்கிறீங்கன்னா 10 to the power of எக்ஸாக்ட்லி என்னவும் -3 ஆயிடும். ஸோ திஸ் இஸ் த ரூல் ஐ வாண்டட் டு நோ கைஸ். நெகட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பவர். ஸோ ஒரே இடத்துல கீழே இருந்து டினாமினேட்டர் நியூமரேட்டர் போனாலோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் வரனாலோ அதோட பவரோட சைன் மாறும். பிளஸ் மைனஸா மாறும், மைனஸ் பிளஸ்ஸா மாறும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இப்போ 0.004 சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். எக்ஸாக்ட்லி 4 by 1000 இருக்கு. எப்படி எழுதலாம்? இதை 4 டிவைட் பை இங்க இருக்கு 1000 இருக்கு. 1க்கு அப்புறம் 3 ஜீரோ இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? 10 போட்டு 3 ஜீரோ போட்டுக்கணும். முடிஞ்சா? அப்போ இந்த 10 கியூப் கியூ சும்மா எல்லாம் மேலே போக நினைக்கிறப்ப என்ன பண்ணும்? 4 சைலண்டா இருக்கும். இந்த பேஸ் நம்பரான 10ம் சைலண்டா தான் இருக்கும். அதோட பவர் தான் பாவம். +3 இருந்தது, மேலே போச்சுன்னா -3 ஆயிடும். அப்போ 4 × 10 to the power of -3 guys. பக்கா? கிளியர்? அண்டர்ஸ்டுட்? சூப்பர். வித் திஸ் we go for the next slide. ஓகே, இதே மாதிரி 2 ஹோம்ஒர்க் எடுத்துக்கலாமா? பண்ணிடுவீங்களா? ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணி காட்டுறேன். 1 by 0.05. அப்போ 1 by இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல நீங்க சம் சால்வ் பண்றப்போ வந்து நிற்கும். அப்போ தடுமாறக்கூடாதுங்க, அப்போ ஸ்ட்ரக் ஆகக்கூடாது. நான் இந்த வீடியோல ஸ்டார்டிங் சொன்னீங்க ஸ்ட்ரக் ஆயிடுவீங்கன்னு. ஸ்ட்ரக் ஆகக்கூடாது தான் இந்த பேசிக்ஸ் எடுக்கிறோம். புரியும் நினைக்கிறேன். 1 by 0.05 இருக்குன்னா 0.05 எப்படி எழுதலாம்? டெசிமலுக்கு அப்புறம் 2 இருக்கு. கரெக்டா? அப்போ நம்ம என்ன எழுதணும்? 5 × 10 to the power of
-2 எழுதணும் எப்பயுமே. இது எப்படி எழுதணும் நான் சொல்லித்தரேன். இந்த டெசிமலுக்கு இந்த பக்கம் இருக்கிறத மாத்தணும்னா 5 × 10⁻², நம்ம எழுதணும். இதை பத்தி பின்னாடி சொல்லி தருவேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா 5 × 10⁻² இருக்கு. இந்த 10⁻² மேல போற நிக்குது. அப்ப என்னவா மாறும்? எக்ஸாக்ட்லி 10⁻2 மாறும். கரெக்டா? -2 மேல போச்சுன்னா +2 ஆயிடும். 10 அப்படியே நமக்கு இருக்கும். டிவைட் பை 5 கீழே தான் இருக்கு. ஜாமெட்ரியில் 5 இருக்கு. ஸோ வாட் இஸ் 10⁻2? 10 × 10 எழுதுவோமா? 2 டைம்ஸ் நம்ம 10 எழுதணும்னா 10 × 10 டிவைட் பை 5 வந்துருச்சு. இப்போ 5யும் 10 அடிச்சா 2 டைம்ஸ் 2 × 10 20. The answer comes out to be 20 guys. அப்போ 1/0.05 ஆன்சர் என்ன? எக்ஸாக்ட்லி 20. எப்படி நம்ம எடுத்துட்டு போனோம்? 1/0.05 0.05 ரெண்டு டெசிமல் இருக்கனால 5 × 10⁻² எழுதிட்டோம். அடுத்து இந்த 5 10⁻², 10⁻² மேல போகுது. 10⁻² டினாமினேட்டர் இருந்து நியூமரேட்டர் போறதுனால -2 +2 ஆயிடுச்சு 10². இந்த 5 அமைதியா கீழே தான் இருக்கு. இந்த 10² 10 × 10 எழுதிட்டேன். 5 அப்படியே இருக்கு. அப்ப ஒரு 10 5 அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸ் 2 × 10 you will get 20 guys. பக்கா கிளியர்? இப்படிதான் நம்ம சம் சால்வ் பண்றோம். இது வேகமா சால்வ் பண்ணலாமா? 1/0.4 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டெசிமல் தான் இருக்கு. அப்போ 4 × 10⁻−1 எழுதணும். இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் இருக்கு. அதுல எந்த ஹோல் நம்பர் இருக்கோ 5 எழுதிட்டு 10⁻−2 போட்டோம். 2 சிம்பிள் இருந்ததுனால. அதனால இங்க அப்படி ஒரு நம்பர் இருக்கனால 4 10⁻−1 போட்டோம். 10⁻−1 மேல போக நினைக்குது. அப்ப 10⁻+1 போகும். டிவைட் பை 4 அங்கேயே தான் இருக்கும். 10 டிவைட் பை 4 என்ன? 10⁻1 is 10. 10 ஒன் டைம் தான் வைக்க போறோம். டிவைட் பை 4 போட்டீங்கன்னா 10/4 you will get answer as 2.5 guys. Okay, get 2.5 as the correct answer for this question. Okay, பக்கா clear? பவர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் வருதா? இதுதான் பவர்ங்கிறது பேசிக்கலி. ஓகே, புரியும் நினைக்கிறேன். Now we go for the next slide guys. This is very very important slide. இங்க மறுபடியும் நீட் எக்ஸாம்ல ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். அதை எப்படி கரெக்ட் பண்றது பார்ப்போம். ஓகே, what they have given here. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? x⁻m இருக்கு, x⁻n இருக்கு. இது ரெண்டு நடுவுல ஒரு டாட் வச்சிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, see இங்க இருந்து ஒரு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு ஹிண்ட் சொல்லி தரேன். இப்போ 5 × 3 5.3 இந்த 5 டாட் விட்டுருங்க. சில பையன் இந்த 5.3 படிச்சிடுவோம். சில சிச்சுவேஷன்ல உங்களுக்கே தெரியும் எக்ஸாம்ல, சரியா? 5 × 3 இப்படி போட்டா 5 × 3 அர்த்தம். ரெண்டு பிராக்கெட் போட்டா. சில சமயம் x.n இருக்கும். அது பேர் டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. என்னது? x.n சொல்லுவாங்க. டாட் ப்ராடக்ட் எக்ஸும் என்னும் மல்டிப்ளை பண்ணுதுன்னு அர்த்தம். அது உங்களுக்கு போக போக பிசிக்ஸை படிக்க படிக்க ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு வரும். ரெண்டு ஒரு வேரியபிள்ல டாட் வச்சாங்கன்னா ஒரு டாட் வச்சாங்கன்னா பேர் மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். இப்போதைக்கு ஜஸ்ட் கேட்டுக்கோங்க, அப்புறமா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி தான் 5 × 3 மாதிரி ஒரு பிராக்கெட் போட்டு உள்ள ஒரு நம்பர் இருக்காங்க. இது பேர் 5 × 3 அர்த்தம். இதுவும் நீங்க போக படிப்பீங்க. இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நோ ஜஸ்ட் இமேஜின். இதெல்லாம் உங்களுக்கு இப்போ தேவையில்லை. உங்களுக்கு 5 × 3 அர்த்தம் இப்படி இருந்தா. அதே மாதிரி தான் இங்க என்ன இருக்கு? x⁻m x⁻n ஒரே ஒரு டாட் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த x⁻m x⁻n மல்டிப்ளிகேஷன்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ நீங்க x⁻m × x⁻n இதுவும் நான் இப்ப எழுதியிருக்கிறது ஒண்ணுதான். ஆஸ் ஆஃப்னா ஒண்ணுதான். ஸோ அப்போ x⁻m x⁻n இது ரெண்டு இப்படி மல்டிப்ளைல இருக்குன்னா இதுல என்ன அர்த்தம் நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியது? ரெண்டுலையுமே பேஸ் என்ன? பேஸ் நம்பர் எக்ஸ் தான். இங்கேயும் பேஸ் நம்பர் எக்ஸ் தான், இங்கேயும் பேஸ் நம்பர் எக்ஸ் தான். ஸோ பேஸ் நம்பர் சேமா இருந்து ரெண்டுமே பவருக்கு ரைஸ் ஆகி மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுன்னா நாம என்ன பண்ணலாம்? ஆன்சர்ல பேஸ் நம்பர் அப்படியே வச்சுக்கிட்டு ரெண்டு பவரை ஆட் பண்ணலாம். ரெண்டு பவர் ஆட் பண்ணலாம். ஐ வில் டெல் யூ எக்ஸாம்பிள். 5² மல்டிப்ளைட் பை 5³ அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஆன்சர் என்ன? 5² மல்டிப்ளைட் பை 5³. அப்ப என்ன அர்த்தம்? ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ரெண்டுலயுமே பேஸ் நம்பர் 5 தான். ரெண்டுமே சம் பவருக்கு ரைஸ் ஆயிருக்கு. இங்க 5² இருக்கு, அங்க 5³ இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? 5² 5³ அப்படியே நீங்க 5² என்ன? 5² is equal to 25, 5³ is equal to 125. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு போட்டிருந்தீங்கன்னா நேரமாகும். அப்ப என்ன பண்ணுவாங்க? 5² 5³ ரெண்டு மல்டிப்ளிகேஷன் இருக்கா? பேஸ் நம்பர் சேமா இருக்கா? அப்போ 5 அப்படியே வச்சுக்கோ. பேஸ் நம்பர் சேமா வச்சுட்டு இந்த 2ம் 3யும் ரெண்டு பவர்ல இருக்கா? ரெண்டையும் பிளஸ் பண்ணுங்க. 2 + 3 பண்ணுங்க. You will get 5 to the power of 2 + 3 என்ன? 5. 5 to the power of 5 will be the answer. 5 to the power of 5 will be the correct answer for this question. Okay, இப்படிதான் நம்ம போடணும் according to your multiplication product of power. Okay, ப்ராடக்ட் இந்த பவருக்கு ப்ராடக்ட் வெக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தான். என்னது? x⁻n மல்டிப்ளைட் பை x⁻n இருக்குன்னா ரெண்டுலயும் பேஸ் நம்பர் சேம்,
ரெண்டுமே பவருக்கு ரேஸ் ஆயிருக்கு. ஸோ எம்ங்கிறது ஒரு பவர், என்னங்கிறது ஒரு பவர், ரெண்டுமே இப்போ மல்டிப்ளைல இருக்கிறதுனால ரெண்டுமே சேம் பேஸுங்கனால அப்படியே பேஸை சேமா வச்சுக்கிட்டு ரெண்டு பவரையும் ஜஸ்ட் நீங்க அடிஷன் பண்ணீங்கன்னா போதும், யூ வில் கெட் த ஃபைனல் ஆன்சர் லைக் திஸ் கைஸ். பக்கா கிளியர்? இதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், அப்ப இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். என்ன சொல்றாங்க, இஃப் பேஸ் இஸ் சேம் then power must be added in the product. Okay, power must be added in the product. ஒரு ப்ராடக்ட்ல பேஸ் ரெண்டும் சேமா இருக்குன்னா உங்க பவர்ஸ் ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க 10⁻³ 10⁻⁴ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அப்போ பேஸ் ரெண்டுல காமனா இருக்கா? இருக்கு, 10 இருக்கு. இங்க 3யும் 4 இருக்கா? 3யும் 4 நம்ம என்ன பண்ண, ரெண்டு ப்ராடக்ட்ல இருக்கா? ப்ராடக்ட்ல இருக்கு. அப்போ 3யும் 4யும் டைரக்டா நீங்க ஆட் பண்ணலாம். யூ வில் கெட் 10⁻³ + 4 7 guys. This is the correct answer. அடுத்து 10⁻³ + 10⁻⁴ இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? 10⁻7 போட்டுடலாமா? கூடவே கூடாது. என்னது? நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஹியர் வாட் யூ கைஸ் ஹேவிங் இஸ், இடத்துல தெளிவா பிளஸ்னு ஒரு சிம்பிள் இருக்கு. நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பேஸ் நம்பர் ரெண்டையும் பவருக்கு ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பவர் இந்த ரெண்டு நம்பருமே ப்ராடக்ட்ல இருக்கு. அப்ப மட்டும்தான் நம்ம பேஸ் நம்பர் ரெண்டு சேமா இருந்துட்டு ரெண்டையும் நம்ம பவர்ஸ் ஆட் பண்ணி எழுதணும். இங்க பாத்தீங்கன்னா 10⁻³ இருக்கு, 10⁻⁴ இருக்கு. ஆனா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணல, இங்க ஆட் பண்ணிருக்காங்க. ஆட் பண்றப்ப கண்டிப்பா நாம இந்த மாதிரி ஒரு தப்பா பண்ணக்கூடாது. பவர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணக்கூடாது. எப்ப ரெண்டு பவர்ஸ் ஆட் பண்ணலாம்னா பேஸ் நம்பர் சேமா இருந்தா மட்டும் ஆட் பண்ணக்கூடாது, பவர் சேமா இருந்தா மட்டும்தான் ஆட் பண்ணணும். பவரும் சேமா இருந்து பேஸ் நம்பர் சேமா இருந்தாதான் டேரக்டா நீங்க பண்ணணும். அதர்வைஸ் வெயிட் பண்ணுங்க. 10³ ஆன்சர் என்ன? 10³ ஆன்சர் 1000. கரெக்டா? 10³ 3 0 போட்டுக்கணும். அப்போ 3 0 போட்டேன் 1க்கு அப்புறம். பிளஸ் 10⁻⁴ என்ன? 4 0 போட்டுக்கணும். 1 2 3 4. 10,000 + 1000 என்ன? 10,000 + 1000 என்ன? எக்ஸாக்ட்லி 10,000 + 1000 11,000. முடிஞ்சதா? 11,100,000 should be your answer. இதுவே இப்படி போட்டிருந்தீங்கன்னா 10⁻7 வந்திருக்கும். அப்ப ஆன்சர் என்ன இருக்கும்? 1க்கு அப்புறம் 7 0 போட்டுக்கோங்க. 2 3 4 5 6 7 இந்த மாதிரி ஆன்சர் வந்திருக்கு, which is definitely wrong. இந்த சிச்சுவேஷன்ல 10⁻³ + 10⁻⁴ போட்டு 10⁻7 எழுதிருந்தீங்கன்னா அந்த ஆன்சர் வந்திருக்கும், which is absolutely wrong guys. பக்கா புரிஞ்சதா என்ன சொல்ல வரேன்னு? இந்த மிஸ்டேக்கும் நீட் எக்ஸாம்ல பண்ணுவோம். ஒரு வேகத்துல நம்ம 10⁻³ + 10⁻⁴ 10⁻³ × 10⁻4 நினைச்சிடுவோம். டக்குன்னு நம்ம ஸ்டெப்ல ஒரு வேகத்துல 10⁻7 எழுதிடுவோம். எக்ஸாம்ல மிஸ்டேக் ஒரு சில்லி மிஸ்டேக்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ப்ராப்ளமா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஃபார்முலா போட்டு கான்செப்ட்ஸை லிங்க் பண்ணி அப்ளை பண்ணி எல்லா சம் போட்டுருவேன். லாஸ்ட் ஸ்டெப்ல இந்த மாதிரி ஒரு கேல்குலேஷன் வந்து நிற்கும், அங்க நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். அதனால -1 மார்க் வாங்கிட்டு வருவோம். +4 வாங்க வேண்டிய இடத்துல -1 வாங்கிட்டு வந்து 5 மார்க் நம்ம லூஸ் பண்ணி பல்லாயிரக்கணக்கான ரேங்க் பின்னாடி போயிடுவோம். நெகட்டிவா பேசாதீங்கன்னு சொல்றீங்க. இந்த மிஸ்டேக்கை நீங்க இப்போ இந்த லெக்சர்ல பண்ணலாம், நீட் எக்ஸாம்ல பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்காக இவ்வளோ விஷயம் பேசிட்டு இருக்கேன். ஹோப்ஸ் உங்களுக்கு ரீச் ஆயிருக்கு நினைக்கிறேன். வித் திஸ் நெக்ஸ்ட் நவ் இவ்வளவு நேரம் ஒரு விஷயம் ப்ராடக்ட்ல பார்த்தோம். இப்போ டிவிஷன்ல பார்க்கலாம். x⁻m / x⁻n இருக்கு. அப்படி என்ன அர்த்தம்? ஒரு எக்ஸ்ங்கிற வேரியபிள் ஒரு பேஸ் நம்பர் எம்ங்கிற பவருக்கு ரைஸ் பண்ணிருக்காங்க, எக்ஸ்ங்கிற பேஸ் நம்பர் என்னங்கிற பவருக்கு ரைஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இது ரெண்டு டிவைட் பண்றாங்க. கரெக்டா? இப்போ என்ன நடக்கும்? இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணும்? இந்த x⁻n நியூமரேட்டருக்கு போ ஆசைப்படுது, அப்பதான் சிம்பிளிஃபை ஆகும். ஸோ அப்போ x⁻n நியூமரேட்டருக்கு போ நினைக்குதுன்னா இந்த எக்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஜாலியாக தான் இருக்கும். இந்த பவர் என்னவும் எக்ஸாக்ட்லி டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டருக்கு போனோம்னா சைன் ரிவர்ஸ் ஆகும். இட் வில் கெட் மைனஸ். அப்போ x⁻m இருக்கும் மல்டிப்ளைட் பை x⁻, இங்க டினாமினேட்டர் +n இருக்கு, மேல -n ஆயிடும். அப்போ எக்ஸ் ரெண்டுமே காமன் பேஸ், ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அப்ப பவர்ஸ் ரெண்டு ஆட் பண்ணலாம். அப்போ x⁻m + -n நமக்கு இருக்கும். பிளஸ் இன்டு மைனஸ் யூ வில் கெட் மைனஸ். அப்ப ஆன்சர் கம்ஸ் டு பி x⁻m - n கிடைக்கும் guys. x⁻m - n இதுதான் ஒரு ரூலா இங்க கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு ரூலா கொடுத்திருக்காங்க. x/m divided by x/n is equal to x⁻m - n. அப்படின்னா ரெண்டு பேஸ்மே சேமா இருக்கு, பவர்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. ரெண்டுமே டிவைட் பண்றாங்கன்னா பேஸ் அப்படியே எழுதிட்டு நியூமரேட்டர்ல இருக்கிற பவர் மைனஸ் டினாமினேட்டர் இருக்கிற பவர் எழுதணும். இங்க நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன? டக்குன்னு x⁻m/n ஆன்சர் வந்து தடுமாற்றத்துல n-m எழுதிடவே கூடாது. நியூமரேட்டர் மைனஸ் டினாமினேட்டர் தான். அது எப்படி வந்துச்சுங்கிற கான்செப்ட் சொல்லிட்டேன். n மேல போச்சுன்னா
எக்ஸ் டு த பவர் ஆஃப் என் மேலே போச்சு, நியூமரேட்டருக்கு போச்சுன்னா மைனஸ் என்ன வரும். அப்போ ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு, ரெண்டு பவர் நம்ம மாத்துறப்போ மல்டிபிளிகேஷன் இருக்கிறப்போ எக்ஸ் டு த பவர் ஆஃப் எம் பிளஸ் மைனஸ் என் வரும். பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஐ எக்ஸ் டு த பவர் ஆஃப் எம் மைனஸ் என் வருது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரியும் நினைக்கிறேன். வித் திஸ் வி கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, நவ் டிவிஷனல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது தான் பேசியிருக்கோம். இஃப் பேஸ் இஸ் சேம் இன் டிவிஷன் then power must be subtracted. X to the power of n minus x to the power of n divided by x to the power of m இருக்குன்னா இந்த m மேல போறப்ப மைனஸா போயிடும். அப்போ ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை வச்சீங்கன்னா x to the power of n minus m நமக்கு வரும். பவர் ஆஃப் நியூமரேட்டர் மைனஸ் பவர் ஆஃப் டினாமினேட்டர். இட் should not be reversed. கண்டிப்பா தப்பு பண்ணிடாதீங்க எக்ஸாம்ல. நவ் இப்போ ஒரு சிம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாமா இதுக்கு? 10 to the power of 3 divided by 10 to the power of 4 நீங்களே போட்டு சொல்லுங்க. 10 to the power of 3 by 10 to the power of 4 என்ன? 10 power 4 மேலே போச்சுன்னா மைனஸ் 4 போகும். அப்போ 10 to the power of 3 into 10 to the power of minus 4 நமக்கு வருமா? அப்போ சால்வ் பண்ணீங்கன்னா 10 to the power of 3 into 10 to the power of 10 காமனாக இருக்கு. 3 minus 4, 3 plus of minus 4 நமக்கு வரும். மல்டிப்ளிகேஷன் இருக்கனால நீங்க பிளஸ் தான் போடணும். பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஆன்சர் கம்ஸ் டு 10 to the power of 3 minus 4 is minus 1. 3 minus 4 is minus 1. That should be the correct answer. இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்தா ஒரு காம்ப்ளெக்ஸா இப்படிதான் எக்ஸாக்டா நீட்ல வரும். நீட்ல இப்படிதான் உங்களுக்கு சிச்சுவேஷன் வரும். 0.002 டிவைட் பை 0.4 இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்துடும். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போதான் ரொம்ப காஷியஸா இருக்கணும். your answer should be ஃபர்ஸ்ட் மேல சிம்பிளை பண்ணும், கீழே சிம்பிளை பண்ணும். சிம்பிளை பண்ண ட்ரை பண்றப்போ டெசிமல் நமக்கு பிரச்சனையாவே இருக்கு. ஏன்னா 0.002 இருக்கு, 0.4 இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிற டெசிமல்ஸ் எடுத்துருங்க. இந்த மாதிரி தான் இந்த சம் அப்ரோச் பண்ணும். நீட் எக்ஸாம் கண்டிப்பா நிறைய சம்ஸ் இந்த உங்களுக்கு சிச்சுவேஷன் இப்படி வரும். இந்த மாதிரி வரப்போ இப்போ நான் கிளாஸ்ல சொல்லித்தர ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.002 இருக்குன்னா டெசிமலுக்கு அப்புறம் 3 இருக்கு. அப்போ இந்த 2 எழுதிக்கணும். 2 into 10 to the power of என்ன எழுதுவீங்க? 3 டெசிமலுக்கு அப்புறம் -3 எழுதுவீங்க. என்னது? -3 டிவைட் பை 0.4 இருக்குன்னா டெசிமலுக்கு அப்புறம் 1 தான் இருக்கு. அப்போ 4 into 10 to the power of டெசிமலுக்கு அப்புறம் 1 தான். அப்போ -1. அப்போ இப்படி உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கணும். இந்த மைனஸ் 10 to the power of -1 மேல போக நினைச்சது என்ன ஆகும்? +1 போகும். இங்க 2 4 எத்தனை டைம்ஸ் கேன்சல் பண்ணும்? 2 2s are 4. அப்ப மேல 1 இருக்கும், கீழே 2 இருக்கும். அப்போ ஆன்சர் comes out to be 1/2 into 10 to the power of ஆல்ரெடி 10 to the power of -3 நியூமரேட்டர்ல இருக்கு, into 10 to the power of -3 நியூமரேட்டர்ல இருக்கு, மல்டிப்ளைட் பை 10 to the power of -1 மேல போச்சுன்னா +1 போகும். 10 to the power of +1 நமக்கு போகும். இதை சிம்பிளிஃபை பண்ண நினைச்சீங்கன்னா 1/2 என்ன கைஸ்? 1/2 னா 0.5 into 10 to the power of -3 + 1 என்ன ஆயிடும்? -3 + 1 exactly -2. So your answer comes out to be 0.5 into 10 power -2. இப்படிதான் உங்களோட ஆன்சர் நீட் எக்ஸாம்ல முடியும். ஸோ யூ ஹாவ் டு பி காஷியஸ். நிறைய ப்ராப்ளம்ஸ் நீட் எக்ஸாம் இப்படி போட போறீங்கிறப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபார்ம்ல போங்க. இந்த மாதிரி நிறைய டெசிமல்ஸ்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த டெசிமல்ல இருந்து உங்களோட ஹோல் நம்பரை வெளில எடுத்துருங்க. நம்ம 0.002 2 into 10 power -3 எழுதிக்கிட்டோம். அதே மாதிரி 0.4 4 into 10 power -1 எழுதிக்கிட்டோம். அப்போ நமக்கு ஹோல் நம்பர் கிடைச்சிருச்சு. அதை நம்ம ஈஸியாக சிம்பிளை பண்ணிட்டோம். இந்த 10 பவர்ஸை ஹேண்டில் பண்ணி கொண்டு போய் 10 power -2 முடிச்சிட்டோம். இங்கே 1/2 into 10 power -1 வந்துச்சு. இந்த 1/2 0.5 எழுதிட்டோம். ஆன்சர் கம்ஸ் டு பி 0.5 into 10 to the power of -2 நமக்கு சம் முடிஞ்சிருச்சு. பக்கா அண்டர்ஸ்டுட்? எக்ஸாக்ட்லி நீங்க இந்த மாதிரி நிறைய சம்ஸ் போடுறப்ப என்ன ஞாபகம் வச்சுப்பீங்க. இதெல்லாம் அண்ணா சொல்லி கொடுத்தாருங்க. நவ் கம்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்த பவர் எல்லாமே பேசிக்ஸ் ஆஃப் பவர். பவர்னா என்ன, பவர்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போ நீட் எக்ஸாம்ல நிறைய யூனிட்ஸ் இருக்கும். நிறைய யூனிட்ஸ் படிப்பீங்க, நிறைய மெஷர்மெண்ட்ஸ் படிப்பீங்க, லென்த்து பிரெத்து, நிறைய விஷயம் படிப்பீங்க, கேஜி நிறைய படிக்கிறப்போ உங்களுக்கு நிறைய யூனிட்ஸ் இருக்கும். அந்த யூனிட்ஸ் வேரியிங் பவர்ல இருக்கும். அந்த பவர் எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு 10 power of 3 10 to the power of 4 சொல்லாம ஒவ்வொரு டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டேர்ம்ஸ் பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்ஐ யூனிட் ஆஃப் நேமிங் ஆஃப் பவர்ங்கிறது ஒரு கான்செப்ட். ஸோ ஒவ்வொரு பவருக்கு நம்ம நேம் கொடுக்க போறோம், ஒவ்வொரு ஃபிக்ஸ்டு நேம் கொடுக்க போறோம். 10 to the power of 3க்கு ஒரு நேம், 10 to the power of 5க்கு ஒரு நேம், அந்த மாதிரி என்னென்னலாம் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்கிறத எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த், ஒரு லென்த் இங்க இருந்து இவ்வளவு தூரத்தை, இந்த போர்டு எவ்வளவு தூரம் அப்படிங்கிறத நான் எது மிதக்கிறேன்னா எதுல மெஷர் பண்ணணும்னா மீட்டர்ல மெஷர் பண்ணும். ஸோ இந்த போர்டோட இந்த லென்த் வந்து நான் சம் மீட்டர்ல மெஷர் பண்ணுவேன். ஸோ அப்போ எஸ்ஐ யூனிட், த ஸ்டாண்டர்டைஸ்டு இன்டர்நேஷனல் யூனிட் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர். மீட்டருங்கிற ஒரு விஷயத்துல மெஷர் பண்ணுவேன். இப்போ இந்த மீட்டர் பத்தி உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் 1 மீட்டர்?
1 மீட்டர் சென்டிமீட்டர் சொல்லுங்க என்ன பண்ணுவோம், சின்ன வயசுல படிச்சது 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸாக்ட்லி 100 சென்டிமீட்டர். கரெக்ட். அடுத்து இப்போ ஒரே ஒரு குவான்டிட்டி சொல்றேன். நீங்க டெசிமீட்டர் அப்படின்னு ஒரு குவான்டிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட் இஸ் டெசிமீட்டர்? டெசிமீட்டர்ங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எக்ஸாக்ட்லி இது டினோட் பண்றது ஸ்மால் டி போட்டு எம்ன்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஸ்மால் டி போட்டு எம் டினோட் பண்ணுவோம். ஸோ டெசிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு, டெசிமீட்டர்னா 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 டெசிமீட்டர். என்னது? 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 டெசிமீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ we know 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 டெசிமீட்டர். அப்போ ரெண்டு கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? இப்போ ரெண்டு கம்பேர் பண்ணீங்கன்னா தெரியுது 1 டெசிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 டெசிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் தெரியுது. இது சும்மா வச்சுக்கோங்க, எனக்கு இப்போதைக்கு தேவையே கிடையாது. ஓகே, இது ஜாலியா இருக்கு. 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர் தெரியுது, 1 மீட்டர் 10 டெசிமீட்டர் தெரியுது. நவ் டெல் மீ கைஸ், 0.5 சென்டிமீட்டர் உங்க கொஸ்டின்ல கொடுப்பாங்க. நீட் எக்ஸாம்ல கேட்குற கொஸ்டின்ல 0.5 சென்டிமீட்டர். ஸோ அனில்ங்கிற ஒரு பையன் வந்து அவன் கையில 0.5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஸ்டிக் வச்சிருந்தான். அந்த ஸ்டிக் வச்சு உங்களுக்கு மெக்கானிக்ஸ் ஏதோ கொஸ்டின் கேட்கறாங்க. நீங்க கொஸ்டின்ல சால்வ் பண்றப்போ எப்பயுமே யூனிட்டை நல்லா நோட் பண்ணுவீங்க. ஏன்னா யூனிட் ஷுட் பி இன் எஸ்ஐ யூனிட். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ்ல எல்லா குவான்டிட்டி எஸ்ஐ யூனிட்ல கொடுத்து ஒன்னு மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க 0.5 சென்டிமீட்டர்னு. நமக்கு மீட்டர்ல ஆன்சர் கொடுத்துருந்தா ஆன்சர் டப்புன்னு போட்டுடலாம். சென்டிமீட்டர்ல கொடுத்தா தப்பான ஆன்சர் வரும். ஸோ அப்போ நம்ம சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தினா மட்டும்தான் ஆன்சரை கரெக்டாக எழுத முடியும். அப்போ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சென்டிமீட்டரை மீட்டரா மாத்த நினைக்கிறீங்களோ அப்போ நாங்கள் ஹெல்ப் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி பவர்ஸ் இருக்கு. நீங்க சென்டிமீட்டர் மீட்டர் ஈஸியா மாத்திருவீங்க. ஆனா இன்னும் பவர் -7 -6 அப்படின்னு வரப்ப பிரச்சனையாகும். அது எப்படிங்கலாம் நீங்க டேக்கிள் பண்ணணும் பார்ப்போம். ஸோ இப்போ 0.5 சென்டிமீட்டர் மீட்டரை மாத்துங்க பார்ப்போம். வாட் இஸ் 0.5 சென்டிமீட்டர் இன் மீட்டர்? 0.5 சென்டிமீட்டரை நீங்க மீட்டரா மாத்திரச்சுன்னு என்ன ஆகும்? எக்ஸாக்ட்லி 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு அப்போ 100 டிவைட் பண்ணும். 100 டிவைட் பண்ணீங்கன்னா 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்னா எனக்கு 1 சென்டிமீட்டர் தான் வேணும். அப்போ மல்டிப்ளை டிவைட் பை ரெண்டு பக்கமும் டிவைட் பை 100 போடுங்க. 100 போட்டிங்கன்னா 100 1 ஆயிடும். அப்போ 1 டிவைட் பை 100 ஆயிடும். 1 டிவைட் பை 100 1 பை 10 ஸ்கொயர் எழுதிக்கலாம். 10 ஸ்கொயர் மேலே போச்சுன்னா 10 to the power of -2. ஸோ மை 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 to the power of -2 மீட்டர். அது my 1 centimeter is equal to 10 to the power of -2 meter. This should be the correct answer. Okay, அப்போ 1 centimeter equal 10 to the power of -2 meter. அதே மாதிரி அப்போ 1 decimeter is equal to my 1 decimeter is equal to அப்படி நம்ம எழுதணும். Now we know that 1 meter is equal to 10 decimeter நமக்கு தெரியுமா? அதே கான்செப்ட் தான். 1 meter is equal to 10 decimeter தெரியும். எனக்கு 1 decimeter வேணும். ரெண்டு பக்கமும் 10 ஆல் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 decimeter is equal to 1/10 மீட்டர் வரும். 1/10 10 to the power of 1 மேலே போச்சுன்னா இது ஒரு -1 10 to the power of -1 மீட்டர் நமக்கு கிடைக்கும். This is like this. அப்போ அதே மாதிரி 1 decimeter equal 10 to the power -1 மீட்டர், 1 centimeter equal 10 to the power -2 மீட்டர். இதே மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அதுதான் அடுத்த ஸ்லைட்ல பார்க்க போறோம். ஓகே, பார்க்கலாமா? இங்கதான் 1 decimeter is equal to guys 1 decimeter equal to 10 to the power of -1 meter. At 1 centimeter is equal to 10 to the power of -2 meter. Now இப்போ எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மில்லிமீட்டர், மைக்ரோமீட்டர், நானோமீட்டர், ஆம்ஸ்ட்ராங் இன்னும் 2 இருக்கு, சொல்லித்தரேன். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுது. அடுத்து 1 மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 1 centimeter is equal to 10 millimeter தெரியுமா? ஆர் 1 meter is equal to 1000 millimeter தெரியுமா? கரெக்ட். எனக்கு இப்போ 1 மில்லிமீட்டர் வேணுமா? ரெண்டு பக்கமும் 1000 டிவைட் பண்ணுங்க. சேம் கான்செப்ட். 1000 டிவைட் பண்ணீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல 1 மில்லிமீட்டர் கிடைச்சிடும். இந்த இடத்துல 1000 10^3 10^3 மேலே போச்சுன்னா 10^-3 மீட்டர். இதை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. எஸ்பெஷலி லிக்விட்ஸ் ஃப்ளூயிட்ஸ் பத்தி சாப்டர் படிக்கிறப்போ 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் 10^-3 மீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ அப்போ 1 மில்லிமீட்டர் 10^-3 எழுதலாம். அப்போ 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் 10^-3 மீட்டர். அப்போ மில்லினா 10^-3 மீட்டர் அர்த்தம். மைக்ரோனா அடுத்து மைக்ரோனா இங்கேருந்து 10^-3 10^-6 மீட்டர் அர்த்தம். 1 மைக்ரோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு மைக்ரோனா 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்ரோனா 6 10 to the power of 1 மைக்ரோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு மைக்ரோ இந்த சிம்பிள் தான் குறிப்பாங்க. இந்த மைக்ரோ சிம்பிள் எப்படி எழுதணும்னா ஒரு யூ போட்டுக்கணும், இப்படி கோடு எழுதணும். இது பேர் தான் மைக்ரோங்கிற சிம்பிள். இருந்து ஒரு யூ போட்டு இப்படி கோடு எழுத்துட்டீங்கன்னா இது பேர் தான் மைக்ரோ. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, மியூ. என்னது? எம்யூ. மியூன்னு சொல்லுங்க. மியூ மாதிரி மியூனாலும் இந்த மைக்ரோமீட்டர் இந்த சிம்பிள் தான் மியூன்னு சொல்லுவாங்க. அது பிசிக்ஸ்ல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவோம். இந்த இடத்துல எனக்கு மைக்ரோங்கிறது டினோட் பண்றதுக்கு சிம்பிள் வந்து மியூ தான். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் தான்
1 மைக்ரோமீட்டர் அர்த்தம். 1 மைக்ரோமீட்டர் = 10 பவர் -6 மீட்டர். இங்க அடுத்து 1 nm எழுதியிருக்கேன். n அதுக்கப்புறம் m எழுதியிருக்கேன். நானோமீட்டர் 1 நானோமீட்டர் 1 நானோமீட்டர் is equal 10 பவர் -9 மீட்டர் அர்த்தம். 10 பவர் -9 மீட்டர். அடுத்து 1 ஆம்ஸ்ட்ராங். இது பேர் என்ன? ஆங்ஸ்ட்ராம். ஸ்பெல்லிங் எனக்கு தெரியல, அப்போதைக்கு எழுதியிருக்கேன். 1 ஆங்ஸ்ட்ராம் is equal to a பவர் 0 போட்டாங்கன்னா என்னது ஆம்ஸ்ட்ராங்னா இந்த ஒரு சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோ. a போட்டு மேல ஒரு 0 போட்டாங்க, இது பேர் தான் ஆங்ஸ்ட்ராம் அர்த்தம். 1 angstrom is equal to 10 to the power of -10 meter, guys. 10 to the power of -10 meter. So 1 angstrom is equal to 10 to the power of -10 meter. அடுத்து இதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 1 pm, pm னா picometer, PIC 1 picometer, that is 1 picometer equal to 10 to the power of -12 meter. அடுத்து 1 fm, 1 fermimeter is equal to 10 to the power of -15 meter. Okay, now understood? Pico na -12, ஃபெர்மினா -15. இதை கொஞ்சம் மனப்பாடம் பண்ண கஷ்டமா தான் இருக்கும். 2-3 டைம்ஸ் கண்ண மூடி சொல்லுங்க. பிக்கோ 10 பவர் -12, 1 ஃபெர்மி 10 to the power of -15. அந்த மாதிரி நீங்க மனப்பாடமா சொல்லி பார்த்தீங்கன்னா தான் வரும். இப்போ வேக வேகமா சொல்லலாம். 1 decimeter is equal to 10 to the power of -1 meter. 1 centimeter equal to 10 power -2, millimeter na 10 power -3, micron 10 power -6. அடுத்து நானோ 10 power -9, ஆங்ஸ்ட்ராம் na 10 to the power of -10. அடுத்து 10 to the power of -12 na பிக்கோ, -15 na ஃபெர்மி. இப்போதைக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்னு ஒரு சாப்டர் படிப்பீங்க. அடுத்த சாப்டர் அதுதான். அதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனாகவும் இது இருக்கும். அதில் இந்த யூனிட்ஸ்லாம் நீங்கள் படிப்பீங்க. அதுக்கு ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் இது. பார்க்க கிளியர்? ஸோ ஐ ஹோப் ஸோ இந்த பேசிக்ஸ் புரிஞ்சுக்க நினைக்கிறேன். நவ் இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் சம் கொடுக்குறேன். வாட் இஸ் கன்வெர்ட் 5 ஆங்ஸ்ட்ராம் இன்டு நானோமீட்டர்? இப்படி ஒரு கொஸ்டின் கிட்ட கேட்டாங்க. வாட் இஸ் கன்வெர்ட் 5 ஆம்ஸ்ட்ராங் இன்டு நானோமீட்டர்? எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? நானோ ஆம்ஸ்ட்ராங்கிற யூனிட்டை நானோமீட்டரை கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் நீட் எக்ஸாம்ல வரலாம். இது தெரிஞ்சு இப்படி ஆப்வியஸா கன்வெர்ட் பண்ண சொல்ல மாட்டாங்க. உங்களை கன்வெர்ட் பண்ணுங்க, அந்த சிச்சுவேஷன் நமக்கு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்போ 5 ஆங்ஸ்ட்ராம்னா என்ன? ஆங்ஸ்ட்ராம்னு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாக்ட்லி ஆம்ஸ்ட்ராம் 1 ஆங்ஸ்ட்ராம் is equal to 10 to the power of -10. அப்போ 5 ஆம்ஸ்ட்ராங்னா 5 into 10 to the power of -10. இதை நாம நானோமீட்டர்ல கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. நானோமீட்டர் எனக்கு என்ன தெரியும்? 10 to the power of எக்ஸாக்ட்லி -9. -9 நமக்கு தேவை. அப்ப 10 to the power of -10 10 to the power of -9 மாத்தணும்னா எனக்கு இந்த பக்கம் என்ன வரும்? எக்ஸாக்ட்லி 10 to the power of -10 ரெண்டா பிரிச்சு எழுதிடலாம். 10 to the power of -9 into 10 to the power of -1. இப்படி பிரிச்சு எழுதிங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட்டும் பேஸ் சேம். அப்போ 10 சேம் ஆயிடுச்சு. 10 சேம் ஆயிடுச்சு. எனக்கு ப்ராடக்ட்ஸ் தான் ஆட் பண்ணும். -9 இருக்கு, பிளஸ் -1 இருக்கு. மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ஆயிடும். ஆன்சர் கம்ஸ் டு பை 10 to the power of -9 -1 எக்ஸாக்ட்லி -10 வந்துடும். ஸோ அப்போ எனக்கு -10 இப்படிதான் நான் பிரிச்சு வச்சுக்கலாம் வேணும்னா. எனக்கு இப்போ தேவையானது -9 தேவை. அப்போ மல்டிபிளிகேஷன் என்ன எழுதணும்? 10 to the power of -1 எழுதலாம். 10 power -10 10 power -9 into 10 power -1 எழுதிக்கலாம். ஏன்னா எனக்கு இப்படி தெரியும், இப்படி ஒரு கான்செப்ட். 10 to the power of -1 into -9 ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கம்ஸ் டு பி லைக் திஸ். ஸோ அதனால 10 power -10 நான் இப்படி பிரிச்சு எழுதிக்கிட்டேன். பிரிச்சு எழுதிட்டீங்கன்னா 5 ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். 5 into 10 to the power of -9 into 10 to the power of -1 வந்துடும். ஓகே, ஸோ இது இப்படி பிரிச்சு எழுதி 10 power -10. இந்த 10 power -9 நம்ம என்ன எழுதலாம்? எக்ஸாக்ட்லி என்ன எழுதலாம் கைஸ்? எக்ஸாக்ட்லி 10 to the power of -9 நானோமீட்டர் எழுதிடலாம். என்னது? 1 நானோமீட்டர் எழுதிடலாம். இங்க 5 into 10 power -1 எழுதலாம். எக்ஸாக்ட் 10 power -1 into 5 ஆயிடும், 0.5 ஆயிடும். ஸோ ஆன்சர் கம்ஸ் அவுட் டு பி 0.5 நானோமீட்டர். அது 5 ஆங்ஸ்ட்ராம் 0.5 நானோமீட்டர் நம்ம எழுதலாம். என்ன பண்ணிருக்கோம்? ஒன்றும் கிடையாது. 5 ஆங்ஸ்ட்ராம் நானோமீட்டர் கன்வெர்ட் பண்ண சொல்லிட்டாங்க. 5 ஆங்ஸ்ட்ராம் என்ன அர்த்தம்? 5 into 10 to the power of -10. ஸோ இந்த 5 10 to the power of -10 நீங்க நானோமீட்டருக்கு மாத்தணும்னா நமக்கு நானோமீட்டர் 10 power -9 தெரியும். அப்போ 10 to the power of -10 ரெண்டா இப்படி பிரிச்சு எழுதுறேன். அப்போ 10 to the power of -9 into 10 to the power of -1 நமக்கு வந்துடும். அப்போ எனக்கு தேவைங்கிறது 10 to the power of -9 தான் ஆன்சர் வேணும். அதை நான் நானோமீட்டர் மாத்திக்கிட்டேன். அப்போ 5 into 10 to the power of -1 0.5 எழுதிட்டேன். The answer comes out to be 0.5 nanometer and this should be the correct answer for this question. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ல நிறைய இந்த மாதிரி பவர்ஸ் சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. அப்ப நம்ம தடுமாறக்கூடாது. ஓகே, நவ் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலானது. என்னன்னு பார்ப்போம். 0.365 3.65 கன்வெர்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன எழுதணும்? எக்ஸாக்ட்லி அப்போ 3.65 0.365 கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. ஆல்ரெடி நம்ம இதை படிச்சிட்டோம். எக்ஸாம்பிள் இதை நான் ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுத்தா வச்சிருக்கேன். ஓகே,
0.365 3.65 மாற்றி எழுதி ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் 10 டிவைட் பண்ணுவீங்களா, மல்டிப்ளை பண்ணுவீங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. மாற்றுங்கன்ட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டெசிமல் இருக்கா, எனக்கு தேவைங்கிறது பாயிண்ட்டுக்கு இங்கே பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் 2 டெசிமல் வந்துருச்சு, இந்த பக்கம் 1 டெசிமல் ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணால் இந்த இடத்துல 3.65 மாறும்னு யோசிக்கணும். அப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 இருக்கு, இந்த 3 இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துருச்சுன்னா எனக்கு 3.65 வந்துடும். கரெக்டா? அப்போ நான் மல்டிப்ளை பை 10 பண்ணுமா, டிவைட் பை 10 பண்ணுமான்னு டவுட்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணும், 0.365 என்னது மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 10 பண்ணிக்கிறேன். என்னது மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 10 பண்ணிக்கிறேன். அப்படி என்ன ஆன்சர் வரும்னா 0.365 இன்ட்டு 10 பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், 3.65 வந்துடும். டிவைட் பை 10 வந்துடும். கரெக்டா? கரெக்டா? ஓகே. ஏன்னா 0.365 இன்ட்டு 10 பண்ணால் 3.65 வந்துருச்சு, டிவைட் பை 10 வந்துருச்சு. இதை 0.365 டிவைட் பை 10 பண்ணிங்கன்னா ஆகிடும், 0.365 டிவைட் பை 10 பண்ணிங்கன்னா 0.0365 வந்துடும். 0.0365 இன்ட்டு 10 to the power of 1 வந்துடும். 10 அப்படி தான் இருக்கு. பக்கா நமக்கு வேணுங்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்க நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு 0.365 3.65 மார்க் சொல்றாங்க. அப்போ 0.365 ஒரு டெசிமல் தான் நம்ம மார்க் சொல்லியிருக்காங்க. 3க்கு முன்னாடி இந்த டெசிமல், இப்போ 3க்கு இந்த பக்கம் இருக்கு. அதனால நான் வெறும் மல்டிப்ளை டிவைட் பை 10 போட்டேன். இதுவே 0.365 36.5 கன்வெர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா என்னது 36.5 கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா இந்த டெசிமல் இப்போ 1 2 தடவை தாண்டி போகணும். அப்போ நான் 100 மல்டிப்ளை டிவைட் பண்ணுவேன், 100 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவேன். 100 மல்டிப்ளை டிவைட் பண்ணி இங்கே பண்ண மாட்டேன், இந்த பக்கம் பண்ணணும். என்னது 0.365 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 100 பண்ணனா எனக்கு என்ன தேவை, 36.5 தேவையா? அப்போ 0.365 எனக்கு 36.5 மாறணும்னா 100 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வந்துடும், 36.5 வந்துடும். அப்போ டினாமினேட்டர் இருக்கு, ஒரு 100 இருக்கு. அந்த 100 எழுதலாம், 10 ஸ்கொயர் எழுதலாம், 10 ஸ்கொயர் எழுதலாம். இந்த 10 ஸ்கொயர் நியூமரேட்டர் போச்சு என்ன மாறும், எக்ஸாக்ட்லி டினாமினேட்டர்ல ஒரு 10 to the power of 2 இருக்கு, அது நியூமரேட்டருக்கு மாறும்னா 10 எதுவும் சேஞ்ச் ஆகாது, பவர் மட்டும் சிம்பிள் மாறிடும். அப்போ ஆன்சர் comes to be 36.5 into 10 to the power of -2. 10 to the power of -2. இப்படிதான் நம்ம எழுதுறோம். என்னது 0.365 நான் 36.5 எழுத நினைச்சேன்னா என்னோட ஆன்சர் இப்படிதான் மாறும். இதுவே 0.365 3.65 மாற்ற நினைச்சேன்னா என்னோட ஆன்சர் 3.65 டிவைட் பை 10 வந்துச்சு. இதில் மல்டிப்ளை டிவைட் பை 10 போட்டேன், எனக்கு 3.65 வேணும், அதனால மல்டிப்ளை பை 10 பண்ணி 3.65 பண்ணிக்கிட்டேன். என்னோட டிவைட் பை 10 இருக்கு, அதை 10 power 1 எழுதலாம். அது 10 power 1 நியூமரேட்டருக்கு போச்சுன்னா 3.65 into 10 to the power of +1 denominator போச்சுன்னா -1 ஆயிடும். ஆன்சர் comes to be 3.65 10 to the power of -1. ஸோ ரெண்டு சிச்சுவேஷனையும் உங்களுக்கு தேவைங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிக்க நினைக்கிறேன். நவ் இப்போ இந்த சைடு வரலாம், இதை அழைச்சிட்றேன். எஸ், இப்போ நமக்கு என்ன பண்ண சொல்றாங்க, 3.65 0.365 மாற்ற சொல்றாங்க. அப்போ எப்படி நீங்க மாத்துவீங்க, எனக்கு தேவைங்கிறது அது அல்டிமேட்லி 3.65 0.365 மாறணும். இங்க ஒரு டெசிமல் தான் வந்திருக்கு, இங்க 3க்கு அப்புறம் 6 பாயிண்ட் இருக்கு, 3க்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட் இந்த பக்கம் வந்துருச்சு, அப்போதான் 0.365 மாறி இருக்கு. அப்போ 10 மல்டிப்ளை டிவைட் பண்ணா போதும். இப்போ 3.65 மல்டிப்ளை பை 10 டிவைட் பை 10. ஓகே, எனக்கு இப்போ 3.65 0.365 மாறணும். எனக்கு 10 டிவைட் ஆனா மட்டும் போதும், 10 டிவைட் ஆனா மட்டும் போதும். அப்போ என்ன ஆயிடும், எனக்கு 3.65 by 10 ஆயிடுச்சு, 0.365 ஆயிடுச்சு. இங்க என்ன இருக்கு, எக்ஸ்ட்ரா மல்டிப்ளை பை 10 இருக்கு, into 10 to the power of 1 எழுதிடலாம். அவ்வளவுதான். எனக்கு 3.65 0.365 வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மல்டிப்ளை பை 10 power 1 போடணும். இதே 0.365 3.65 மாறும்னா எக்ஸாக்ட்லி 3.65 into 10 to the power of -1 எழுதணும். அவ்வளவுதான். ஸோ இன்டர்சேஞ்சிங்ல நீங்க பவர்ல பார்க்க ஈஸியா இருந்தாலும் நீட் எக்ஸாம்ல ஒரு ஹை ப்ரெஷர் டே அன்னைக்கு மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்கு. அதோ ஒரு சின்ன குழந்தைக்கு எடுக்கிற மாதிரி ரொம்ப பேசிக்ஸ் உங்களுக்கு பொறுமை எடுத்துட்டு இருக்கேன், மிஸ்டேக் பண்ணக்கூடாது. பக்கா. நெக்ஸ்ட் we are going to solve this question which was asked in NEET 2020. ஏன்னா இவ்வளவு நேரமா சின்ன பசங்க இருக்கிற மாதிரி குட்டி குட்டி எடுத்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் கேட்கவா போறாங்க, நீட் எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க, 2022 வந்திருக்கு. அப்ப நீட் 2020ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ரீட் அவுட். The energy equivalent of 0.5 gram of a substances அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறது. எனர்ஜி ஈக்குவலண்ட் ஆஃப் 0.5 கிராம் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 0.5 கிராம்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு இதுலோண்டு, ஓகேவா? இதோட எனர்ஜி ஈக்குவலண்ட் கேட்குறாங்க. ஸோ நம்ம கிட்ட கேட்குற கொஸ்டின் எனர்ஜி கேட்குறாங்க, நமக்கு ஒரு மாஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ எனர்ஜியும் மாஸையும் ரிலேட் பண்ற மாதிரி ஏதோ ஃபார்முலா தெரியுமா?
ஃபார்முலா தட் கன்வெர்ட்ஸ் எனர்ஜி அண்ட் மாஸ். இது ரெண்டு மட்டும் தான் இருக்கு. இதை வச்சு நீங்க எனர்ஜி கண்டுபிடிக்கணும். எனர்ஜி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? எக்ஸாக்ட்லி. ஸோ வி நோ எ ஃபார்முலா தட் கன்வெர்ட்ஸ் that covers energy and mass. E is equal to the famous formula mc square, equal to mc square, where E is the energy, m is the mass and c is the speed of light in meter per second. Okay, அப்போ எனக்கு தேவைங்கிறது எனர்ஜி தேவை. மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.5 கிராம் கொடுத்துருக்காங்க. என்னது? 0.5 கிராம் கொடுத்துருக்காங்க. இன்டு சி ஸ்கொயர். சிங்கிறது என்னது? இட் இஸ் கால்ட் ஸ்பீட் ஆஃப் லைட் விச் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ அது ஒரு கான்ஸ்டன்ட் எவ்வளோ வேல்யூன்னு கேட்டிங்கன்னா 3 இன்ட்டு 10 to the power of 8 meter per second. ஓகே, 3 into 10 power second தான். சி இதை ஹோல் ஸ்கொயர் பண்ண சொல்லிட்டாங்க. சிஎஸ் ஸ்கொயர் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம இதை ஆன்சர் எடுத்துரும். இங்க மீட்டருங்கிறது எஸ்ஐ யூனிட், எஸ்ங்கிற செகண்ட் எஸ்ஐ யூனிட். ஆனா இங்க 0.5 கிராம் வந்து எஸ்ஐ யூனிட் கிடையாது. இந்த கிராம நீங்க கிலோகிராமா மாத்தணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஸோ கிராம கிலோகிராம் மாத்துறதுக்கு மீட்டரா மாத்துறது தான். ஸோ வி நோ தட் 1 kilogram is equal to 1000 கிராம். தெரியும்ல, எல்லாருக்கும் தெரியும் நம்பர். எனக்கு அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆகும் 100 கிராமா 1000 கிராமான்னு. ஸோ 1 kilogram is equal to 1000 கிராம். இது நம்ம எப்படி எழுதலாம்? 1 kg is equal to 1000 எப்படி எழுதலாம்? 10 to the power of 3 கிராம் எழுதலாம். எனக்கு இப்போ தேவைங்கிறது 1 கிராம் தான். அப்போ டிவைட் பை 10 கியூப். இந்த பக்கம் டிவைட் பை 10 கியூப். கரெக்ட். அப்போ எனக்கு இது கேன்சல் ஆகி 1 கிராம் வந்துடும். அப்போ என்னோட 1 கிராம் is equal to 1 divided by 10 cube kg வந்துடும். 10 cube மேலே போச்சுன்னா 10 power minus 3. அப்போ 1 gram is equal to 10 power minus 3 kg வந்துடுமா? 10 power minus 3 kg வந்துடுமா? அப்போ இதை கொண்டு போய் இங்கே போடுங்க. ஓகே, 1 gram equal 10 power minus 3 kg. இப்போ 0.5 gram equal to 0.5 gram, 0.5 into 10 to the power of minus 3 into ஆல்ரெடி 3 into 10 power minus 8 மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கு. எஸ்ஐ யூனிட்ல பிரச்சனை இல்லை. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 இங்கேயும் ஸ்கொயர் இங்கேயும் போகும் இங்கேயும் போகும். 3 ஸ்கொயர் 9 into 10 power 8 ஸ்கொயர். இங்க ஒரு விஷயம் சொல்றேன். 10 power 8 ஹோல் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 10 power 8 ஹோல் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இது ரெண்டு மல்டிப்ளை ஆகும். பவரை இன்னும் நீங்க இன்னொரு பவருக்கு ரைஸ் பண்றப்போ இது ரெண்டு மல்டிப்ளை தான் பண்ணணும். 10 power 8 10 power 8 மல்டிப்ளை பண்ணக்கூடாது. வெறும் 10 power 8 into 2 பண்ணிட்டீங்கன்னா 8 2 சார் நீங்க எழுதிக்கணும். 10 to the power of 8 ஹோல் ஸ்கொயர் வரப்போ 8 into 2 ரெண்டு பவரை நீங்க மல்டிப்ளை பண்ண போதும். you will get 10 power 8 into 2. ஓகே, இதை 8 into 2 நீங்க பண்ணி 10 to the power of 16 எழுதிக்கலாம். இங்க 9 இருக்கு. 9 0.5 னா 9 5 ஆர் 45. இங்க ஒரே ஒரு டெசிமல் இருக்கு. அப்போ 4.5 into 10 to the power of minus 3 இருக்கு ஆல்ரெடி. ஓகே, 10 to the power of minus 3 இருக்கு, plus 16 இருக்கு, 4.5 இருக்கு. ஸோ ஆன்சர் கம்ஸ் அவுட் பை இங்க ரெண்டு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, பேஸ் ரெண்டு சேம் தான். அப்போ minus 3 plus 16 ஆயிடும். minus 3 plus 16 என்ன? எக்ஸாக்ட்லி plus 13. ஆல்ரெடி 4.5 இருக்கு. ஆன்சர் கம்ஸ் அவுட் டு பை 4.5 into 10 to the power of minus 3 plus 16 உங்களுக்கு plus 13 ஆயிடும். ஆன்சர் கம்ஸ் அவுட் பை 4.5 into 10 to the power of 3 ஜூல். எனர்ஜியோட யூனிட் ஜூல் சொல்லுவாங்க. J for JOULE ஜூல். ஓகே கைஸ், பக்கா. இந்த ஆன்சர் எங்க இருக்குன்னு பார்ப்போம். 4 ஆப்ஷன்ல எங்க இருக்கு? எக்ஸாக்ட்லி ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி should be your correct answer for NEET 2020 question. அப்போ நான் சொல்லிக் கொடுத்தது வேஸ்ட்டில் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நான் பவர்னு சொல்லிக் கொடுத்த எல்லா கான்செப்ட்ஸும் உங்களுக்கு மனசுல புரியுற மாதிரி NEET 2020 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எல்லாமே இங்க அப்ளை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் ஸோ திஸ் இஸ் கிளியர். நவ் இதுதான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. நவ் ஐ ஹோப் ஸோ இட்ஸ் கிளியர். நவ் லாஸ்டா நம்ம இந்த பவரோட எண்டிங் பண்ணிட்டோம். ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கேன். 4 ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திப்போம். ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இவ்வளோ நேரம்? சம்மரி. we started from nowhere. பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் ஆரம்பிச்சோம். பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் தான் பிசிக்ஸ் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். நிறைய பேர் நீங்க ஃபியூச்சர்ல சம்ஸ் நிறைய போட போறீங்க. நீட் எக்ஸாம்ல கேட்குற ஒவ்வொரு கேல்குலேஷன்லையும் நீங்க ஆன்சர் பண்ணா பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் நாலேஜ் வேணும். அதுக்காக பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் படிக்க வந்தோம். அதுல அல்ட்ரா பேசிக்ஸா நம்ம போனது பவர். இது இல்லாம 4 கோர் சொன்னேன். என்னது? ஃபர்ஸ்ட் கோர் என்னது? ட்ரிக்னாமெட்ரி. அப்புறம் என்ன சொன்னேன்? வெக்டர்ஸ். அப்புறம் இன்டகிரேஷன், டிஃபரன்சியேஷன். அது கோர்ல இருக்கு. அதோட அல்ட்ரா பேசிக்ஸா பவர் படிக்க ஆரம்பிச்சோம். பவர்னு என்னன்னு பேசிக்கா பார்த்தோம். ஒரு பேஸ் நம்பரை எத்தனை தடவை நீங்க மல்டிப்ளை பண்ண போறீங்களோ அதுதான் பவர்னு அர்த்தம். ஆனா அந்த பவரோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம படிக்க ஆரம்பிச்சோம். பவரோட நெகட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன? டினாமினேட்டர் இருந்து மேலே போச்சுன்னா மைனஸ் ஆச்சு. அதே சமயம் மல்டிப்ளிகேஷன் எப்படி ஆச்சு, டிவைட் எப்படி ஆச்சு, அண்ட் அதர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலி வி ஹவ் சால்வ்ட் எ நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஐ ஹோப் ஸோ பவர்ல இதுக்கப்புறம் யாருக்கும் கன்ஃபியூஷன் இருக்கான்னு நினைக்கிறேன். நீட்ல நிறைய சம்ஸ் இதை வச்சு சால்வ் பண்ண போறீங்க. ஐ ஹோப் ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ ஆல் தி பெஸ்ட்.
கோ அண்ட் வாட்ச். இப்போ நான் சொல்லிக் கொடுத்த எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிட்டு இந்த ஹோம்ஒர்க் சம்ம நீங்கள் போட்டிங்கனாவே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த எல்லாமே உங்கள் மைண்டில் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். பவரில் யூனிட் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த யூனிட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணுங்க. அப்போ தான் மறந்து போகாமல் இருக்கும். இந்த 4 ஹோம்ஒர்க்ஸை போட்டிங்கன்னா நீங்கள் தெளிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த 3rd சம் மட்டும் கொஞ்சம் கஷ்டம், இந்த 4th சம் மட்டும் கொஞ்சம் கஷ்டம். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. மற்றபடி எவ்ரிதிங் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். கோ அண்ட் வாட்ச் த நெக்ஸ்ட் வீடியோ. அடுத்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. டேக் கேர். தேங்க்யூ ஆல். இட்ஸ் சுதர்ஷன் சைனிங் ஆஃப். உங்களோட கமெண்ட்ஸ், நம்ம வீடியோ எப்படி இருக்கு, இந்த லெக்சர் எப்படி இருக்குங்க, கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட், இது அப்படியே பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துட்றேன், டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதை மறக்காமல் ரிவைஸ் பண்ணிவிட்டு எம்சிக்யூஸ் போட்டு பாருங்கள், எல்லாம் மறந்து போயிடும். இப்போதைக்கு இந்த ஹோம்ஒர்க் சம் போடு, இதுவே மோர் தென் எசென்ஷியலாக இருக்கும். அடுத்த வீடியோவில் மேபி தேவைப்பட்டால் இந்த ஹோம்ஒர்க் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். டேக் கேர். தேங்க்யூ. கரெக்டாக போட்டுருன்னு நினைக்கிறேன். பாய்.